லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் நம்ம யோகுவின் சரித்திரத்தில் முதலாவது அதிகாரத்துல 12 - 22 வரைக்கும் அதுல கான்வர்சேஷன் நடக்குது சாத்தானுக்கும் கர்த்தருக்கும். அப்போ அவன் சொல்றான், நீங்க யோபு ரொம்ப நல்லவன்னு சொல்றீங்க, ஆனா அவனுக்குள்ள ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டா கூட அவன் உங்களை இது பண்ண மாட்டான், உங்களை நல்லா தூஷிச்சிருவான், அவன் உலகத்து மனுஷங்க மாதிரி எல்லார் மாதிரியும் தான் இருப்பான் அப்படின்னு சொல்றான் சாத்தான். சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, சரிப்பா, இதுதானே உன்னோட ஆசை, நடத்து, நீ அவனோட உயிரை மட்டும் விட்டுரு, அது தவிர அவன் மேல கையை வைக்காத, அவனுடைய சம்பத்துகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே சாத்தான் கிளம்பி சரி அப்படின்னு சாத்தான் கிளம்பி இங்கே வரான். யோபுவின் அருகில வரும்போது அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நமக்கு தெரியும், அந்த யோபின் சகோதரர் குமாரத்திகள் குமாரனும் குமாரத்திகளும் ரொம்ப ஐக்கியமா சந்தோஷமா இருக்காங்க. அதுல குமாரர்கள் குமாரத்திகளுக்கு ஒரு செட் ஆஃப் 7 நாளைக்கு ஒரு தடவை விருந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி விருந்து வச்சு சந்தோஷமா எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். அந்த நாள் அப்படி டெய்லியுமே நடக்கும். அன்னைக்கு ஒரு குமாரன் வீட்டுல விருந்து நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல யோபு வீட்டுல இருக்காரு. அவருக்கு ஒரு செய்தி வருது. என்னன்னா, சபேயர் அப்படின்ற மக்கள், அவங்க சுத்தி இருக்க மனிதர்கள்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க யோபுவோட எருதுகளை வச்சு உழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அங்க உள்ள கழுதைகள் எல்லாம் அங்க பக்கத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மனிதர்கள் எருதுகளையும் அழித்து அங்க இருந்தவங்களெல்லாம் கொன்னுட்டாங்க அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றான். அடுத்து ரெண்டாவது வானத்திலிருந்து அக்கினி விழுந்து உங்களுடைய ஆடு மாடுகள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, நீங்க உங்க குமாரத்திகளும் உட்கார்ந்து இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, விருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல பெரும் காற்று அடிச்சு அந்த ஃபுல் இதுவுமே அழிஞ்சு போயிடுச்சு. அவங்க குமார குழந்தைகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இவங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு பையன் ஒரு ஆள் சொல்றாரு, இங்க உங்களுடைய ஒட்டகத்தெல்லாம் கல்தையர் மேய்ச்சிட்டு போயிட்டாங்க. கல்தையன்றது இன்னொரு குரூப் ஆஃப் சபையர்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி கல்தையர் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு வேலைக்காரங்களை எல்லாம் அழிச்சு கொண்டுட்டு இவங்க ஒட்டகங்கள் எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப கவலையாகி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கம் அடைஞ்சிருக்காரு. அல்லேலூயா.